இரண்டாவது நாளாக திருப்பரங்குன்றம் மலை மீது பாஜகவினர் ஏற முயற்சி செய்ததால் அங்கு சற்று பரபரப்பு நிலவுகிறது. 100 ஆண்டு கால மரபுப்படி உச்சிப்பிள்ளையார் கோவிலில் திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தி. போலீசார் அறிவுறுத்தலை மீறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளதால் கலைந்து செல்ல போலீசார் அறிவுறுத்திய நிலையில் அவர்கள் கலைந்து செல்லாததால் கைது நடவடிக்கை பாய்ந்துள்ளது. போலீசாரின் அறிவுறுத்தலை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவினர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே தீபம் ஏற்றப்பட்டுவிட்டது. இந்நிலையில் இன்று இரண்டாவது நாளாக திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற பாஜகவினர் முயற்சித்ததால் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் அறிவுறுத்தலை மீறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். திருப்பரங்குன்றத்தினுடைய கிரிவல பாதையில், அதாவது மலைப்பாதையில் சுற்றி வருகிற பாதையில் போராட்டம் நடத்தி வந்த பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பிஜேபியினரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதே போன்று அவர் கைது செய்து அழைத்து செல்லப்படுகின்ற அந்த வாகனத்தை தடுத்து பாரதிய ஜனதா கட்சியினரும் இந்து அமைப்பினரும் தொடர்ந்து வாகனத்துக்கு முன்பாக அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஏற்கனவே இந்து அமைப்புகள் சார்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. தனி நீதிபதி இந்த தீபத்தூணில் விளக்குகளை ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கிய நிலையில் இதற்கு எதிராக ஏற்றவில்லை என கூறி நேற்று இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் வந்தபொழுது 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறி நேற்று அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தனி நீதிபதி மீண்டும் அந்த 144 தடை உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. உடனடியாக அந்த மனுதாரர்கள் மேலே மலைக்கு சென்று தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்து அமைப்பினரும் அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த கிரிவால மலைக்கு செல்லக்கூடிய அந்த பாதையில் வந்து அந்த மனுதாரரையும் அவருக்கு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் அவரும் மலைக்கு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என கேட்டார்கள்.